ஹாய் வீஸ். இப்போ பெருஞ்சித்திரன் இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவருடைய சிறப்பு பெயர் பாவலேறு. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெருஞ்சித்திரனார் அப்படின்றது அப்படியே படித்தவனே பாருங்களேன், ஒரு கொத்தனார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பெருஞ்சித்திரனார் கொத்தனார். பொதுவாக மாணிக்கம் வைரம்லாம் எப்படி இருக்கும், மண்ணுக்கு அடியில் தானே இருக்கும். ஸோ கொத்தனார் தோண்டிகிட்டு இருக்க சொல்ல மாணிக்கம் அது அடியில் இருந்தது. ஸோ அவருடைய இயற்கையாகவே மாணிக்கம் அடியில் இருக்கும். ஸோ அதனால் இயற்பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக மாணிக்கம், அந்த கொத்தனார் அந்த மாணிக்கம் அப்படி தோண்டி எடுக்க சொல்ல அங்கே மழை பெஞ்சு சேராக இருக்குது. ஸோ அதனால் பாவமாக அந்த சேத்துல அந்த கொத்தனார் தோன்றாரு. இது எவ்வளோ ஒரு சிறப்புடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலேறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நூல்கள் பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் 4 இருக்குங்களா. ஸோ கனி கொய்யா கனி அப்படி ரைமிங்கில் வந்துடும். ஒரு தோட்டத்தில், அதாவது கனியான கொய்யாவை பாவிங்க கொத்து கொத்தாக காய்ச்சதை பறிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே வந்தவங்க கேட்குறாங்க, எவ்வளோ பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா 100க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனியான கொய்யா கனியை பாவிங்க கொத்து கொத்தாக பறிச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பறிச்சுட்டு போனாங்கன்னு கேட்குறாங்க. 100க்கு மேலே. ஸோ கனி கொய்யா கனி, பாவிங்க கொத்து கொத்தா, பாவிய கொத்து எவ்வளோ 100. இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். அப்படியே நம்ம வீட்டில் என்ன காணாமல் போனால் வீட்டில் இருக்கவங்கள கூப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அவர் அவருடைய ஒய்ஃபு பசங்களை கூப்பிட்ற மாதிரி தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, அவங்க பையன் தமிழ்நிலம் எல்லாம் வாங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லாருக்கும் தமிழ் பேரே வச்சுருக்கிறதுனால அவர் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த தோட்டத்துக்கு பார்த்தவங்களும் இவர் தனி தமிழையும் தமிழ் உணவையும் பரப்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கனிச்சாறு அந்த நூலில் அதாவது தமிழ் கும்மி பாடல் இடம்பெற்றிருக்கு. தமிழ் கும்மி, அதாவது கும்மி அடிக்கணுன்னா அப்படியே ஒரு 8 பேர் சேர்ந்து தானே கும்மி அடிப்போம். ஸோ அந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக இருக்குன்னா 8 தொகுதிகள். இல்லைன்னா ஒரு கனியை நம்ம வெட்டணும்னா வெட்டினா ஒரு 4 பீஸ் 8 பீஸ் அந்த மாதிரி வெட்டுவோம் இல்லைங்களா. அதனால் 8 தொகுதி அப்படி.